أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم صالح الأخلاق. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், பாக்கியம் நிறைந்த தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக முஹைதீன் ஜாமியா மஸ்ஜித் நிர்வாகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற சீரத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர் சொற்பொழிவில் நிகழ்வை சிறப்பிக்கும் முகமாய் கலந்து கொண்டிருக்கக்கூடிய, இந்த நிகழ்வில் தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்து தலைவர் மற்றும் நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தார்கள், அன்பிற்குரிய இளைஞர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், நம் அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எதை நமக்கு ஏறியிருக்கிறார்களோ அதை எடுத்து நடக்கவும், எவைகளை எச்சரித்திருக்கிறார்களோ அவைகளை தவிர்த்து வாழக்கூடிய உன்னதமான வாக்கியத்தை வல்லரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வாழ்வானாக. ஆமீன். கடந்துவிட்ட வருடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்களையும் குறைகளையும் பெரும்பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் வீழாது நெருங்காது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகமான எண்ணங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் வாழ்கின்ற இந்த இந்திய மண்ணிலும் உலக அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் அன்பான வாழ்வை, அமைதியான வாழ்வை வாழ்வதற்குரிய வழி அல்லாஹ் விஸ்தீர்ணமாக்கி தருவானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, உண்மையில் ஒரு மகிழ்ச்சியாகவும் அதே நேரத்தில் ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, நல்ல பயான்களை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்கள் அதிகமாக ஒன்று கூடக்கூடிய ஒரு காலம் இருந்தது. காலங்கள் மாறி போனது. இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய கைபேசியில் காலத்தை, நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் அளவில் உண்மையாகவே நிதர்சனமாகவே மாறிப்போன இந்த காலத்தில் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய இந்த காட்சி உண்மையில் எனக்கு ஒரு ஆச்சரியமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்லாஹ் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசப்படுகின்ற பரக்கத்து நிறைந்த இந்த மஜ்லிஸை முறையெல்லாம் ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையிலும் அவருடைய நிகழ்வில்லாத அருளின் காரணத்தினால்
கேள்வி கணக்குகள் இல்லாது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். ஒரு செய்தி முதல்ல நான் சொல்லிடுறேன். அன்புக்குரிய பெரியவர்கள், சகோதரர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள், குறிப்பாக தாய்மார்கள், சகோதரிகள் நினைவில் வைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசப்படுகின்ற இந்த சபையில் பங்கெடுப்பதற்கான வாக்கியம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியத்தை இன்னும் இரட்டிப்பாக ஆக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் எந்த இடங்களில் எல்லாம் எதிரான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமம் சொல்லப்படுகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் நபியின் மீது ஸலவாத்தையும் ஸலாமையும் நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். ஸலவாத்தையும் ஸலாமையும் நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். இது நமக்கால் அல்லாஹ் கொடுத்த ஒரு வாய்ப்பு. இன்றைக்கு எத்தனையோ அவர்கள் வெவ்வேறு வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அவன் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் வரலாறை சொல்லப்படுகின்ற இந்த சீரத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த நிகழ்வில் நம்மை அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான், அமர வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இன்னும் நமக்கு வாய்ப்பை அல்லாஹ் தர காத்திருக்கிறான். அந்த பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்தை சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது சாதாரணமானதல்ல. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைஹி வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா. ஒருவர் என் மீது ஒரு முறை ஸலவாத்தை சொல்வாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை ரஹ்மத் செய்கிறான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியின் மீது, அல்லாஹ்வுடைய ஹபீபின் மீது நாம் ஒரு முறை சொல்லக்கூடிய ஸலவாத்திற்கு அல்லாஹ் 10 முறை நமக்கு ரஹ்மத் செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய தூதரை குறித்து பேசப்படக்கூடிய இந்த சபையில் இந்த சபைக்கான கண்ணியத்தை கொடுத்து நாம் அமைதியோடு இந்த சபையை அலங்கரிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடிகளிலும் அல்லாஹ் நமக்கான ரஹ்மத்தை பொழிந்து கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரியவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பல இடங்களில் பேசுகிறான். சில இடங்களில் அவர்களுடைய குணாதிசயங்களை குறித்தும் அல்லாஹ் பேசுகிறான். அப்படி பேசுகின்ற ஒரு இடம், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நபியே, அல்லாஹ்வுடைய அருளின் காரணத்தினால் நீங்கள் அவர்களிடத்தில் மென்மையாக நடந்து கொண்டீர்கள். வலவ் குன்த ஃபத்மன் கலீலல் கல்ப். நீங்கள் கடுகெடுத்த நிலையில் கல்லெஞ்சும் உடையவர்களாக அவர்களிடத்தில் நீங்கள் நடந்திருந்தால் லன் ஃபது மின் ஹவ்லிக், உங்களை விட்டு அந்த மக்கள் விரண்டு ஓடி இருப்பார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தன் ஹபீபை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், ஃபஅஃபு அன்ஹும். எனவே நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள். அந்த மக்கள் தவறு செய்தாலும் குற்றம் செய்தாலும் அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். மன்னித்தால் மட்டும் போதாது, வஸ்தக்ஃபிர் லஹும். அந்த மக்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். வஷாவிருஹும் ஃபில் அம்ர். சில காரியங்களில் அவர்களோடு நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள். ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். ஒரு விஷயத்தில் நீங்கள் தீர்க்கமான முடிவை எடுத்துவிட்டால் அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் சார்ந்திருங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முதவக்கிலீன். நிச்சயமாக அல்லாஹ் தன் பக்கம் சாய்ந்திருப்பவர்களை அவன் நேசிக்கிறான். அல்லாஹ் இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த வசனத்தை ஒரு தினம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு 5 விஷயங்களை அல்லாஹ் இந்த வசனத்தில் உள்வைத்திருக்கிறான். முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மென்மையான குணம் என்பதை ரஹ்மத் என்று அல்லாஹ் சொல்கிறான். முதல் செய்தி. இரண்டாவது, நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூன்றாவது,
அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான்காவது அல்லாஹ் சொல்கிறான், விஷயங்களில் முடிவை நீங்களாகவே எடுத்து விடாதீர்கள், ஆலோசனை செய்யுங்கள் அவர்களோடு என்று அல்லாஹ் சொல்கிறான். ஐந்தாவது, ஒரு விஷயத்தில் நீங்கள் தீர்க்கமான முடிவை எடுத்துக் கொண்டால் அல்லாஹ்வின் பக்கமே நீங்கள் சார்ந்திருங்கள் என்று அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். இந்த ஆயத்தை நிறைவு செய்கிறான். சங்கைக்குரியவர்களே, இந்த ஆயத்தை இன்னும் உறுதிப்படுத்தும் விதமாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹு ரஆ சிஃபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மையை குறித்து ஃபில் குத்பில் முகத்தமத்தி, முந்திய வேதங்களில் நான் பார்த்திருக்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானாருடைய குணத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் மட்டுமல்ல, கோமான் நபியின் குணத்தை குறித்து முன்னுண்டான வேதங்களிலே அல்லாஹ் பதிவாக்கம் செய்திருக்கிறான். பெருமானாருடைய குணம் எப்படி இருக்கும், எப்படி இருப்பார்கள், எப்படி உறவுகளை பேணுவார்கள், மக்கள் மன்றத்தில் எப்படி அவர்கள் தீர்ப்பு வழங்குவார்கள், அவருடைய தன்மைகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதையெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் அல் குர்ஆனில் மட்டுமல்ல முந்திய வேதங்களில் சொல்கிறார். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு சொல்றாங்க, முந்திய வேதங்களை நான் பார்த்திருக்கிறேன். அன்னஹு லைஸ பிஃகம்மி, அவர் கடுகடுத்தவராக இருக்க மாட்டார். வலா கவீரின், கல்லஞ்சம் உடையவராக இருக்க மாட்டார். வலா சஹாபின் ஃபில் அஸ்வாக், கடைவீதிகளில் கூச்சலிடக்கூடியவராக இருக்க மாட்டார். வலா யஜிசி பிஸ்ஸய்யிஅத்தி ஸய்யிஆ, ஒரு தீமையை கொண்டு இன்னொரு தீமையை தீர்வாக ஆக்க மாட்டார். விஷயம் புரியுதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையாளர், கடுகடுப்பா இருக்க மாட்டாங்க. கல் நெஞ்சம் உடையவர்கள் அல்ல, அவர்கள் இரக்கத்தன்மை உடையவர்கள். கடை தெருவுகளில் கூச்சலிட்டு பேசக்கூடிய மனிதர் அல்ல, மிக கண்ணியமான மனிதர். வலா யஜிசி பிஸ்ஸய்யிஅத்தி ஸய்யிஅத, ஒரு தீமைக்கு இன்னொரு தீமையை பகரமாக ஆக்க மாட்டார்கள். ஒரு தவறு செய்தாங்க அப்படின்னா அவருக்கு இன்னொரு தவறை கொண்டு அந்த தவறுக்கு பரிகாரம் தீர்ப்பது என்ற வழிமுறை பெருமானாரிடத்தில் இருக்காது. வலாக்கின் யஅஃபு வ யஸ்ஃபஹு, முந்திய வேதத்தில் சொல்லப்பட்ட செய்தி, அவர்கள் மன்னிப்பார்கள், மக்களை அவர்கள் சீர்படுத்துவார்கள் என்ற செய்தியை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். சஹாபாக்களை அடுத்து தாபீன்களுடைய காலம். இந்த தாபீன்களில் மிக முக்கியமானவர்களாக கருதப்படக்கூடிய இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை குறித்து நாம் மேலே சொன்ன இந்த வசனத்திற்கு கீழால் அவர்கள் சொல்கின்ற பொழுது, ஹாதா குல்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅத்தஹுல்லாஹு பிஹி, இதுதான் நபியினுடைய குணம், இயல்பான குணமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மென்மையானது, மன்னிக்கக்கூடிய தன்மை உடையது, மற்றவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய குணம் பெருமானாருக்கு உரியது, கலந்து ஆலோசிக்குதல் என்பது கண்மணி நாயகத்துக்கு உரிய குணம். ஒரு விஷயத்தில் தீர்க்கமான முடிவு எடுத்துவிட்டால் அதில் அல்லாஹ்வின் பக்கம் சார்ந்திருப்பது, இவைகள் அனைத்துமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணமாக அல்லாஹ் இப்படியே இயல்பான குணமாகவே நபி அவர்களை அனுப்பினார் என்கிறார்கள் இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சங்கையானவர்களே, குர்ஆனுடைய வசனம் இந்த நிகழ்ச்சியுடைய துவக்கத்தில் ஓதப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒரு 3 பெண் பிள்ளைகள் வைத்து கீதம் இசைத்தார்கள். அந்த கீதத்தினுடைய முதல் வரி, அழகுள்ள ஹபீப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகானவர்களா? அழகுள்ள ஹபீபே என்று துவங்கக்கூடிய அந்த பாடல், பெருமானாரை குறித்து நம்முடைய பிள்ளைகள் பேச வேண்டும், பெருமானாரை நேசிக்க வேண்டும், பெருமானாரின் மீது ஸலவாத்தை மொழிய வேண்டும், பெருமானாருடைய நாவில் இருந்து இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அருளாக விளங்கிய அவருடைய கலாமை ஓதக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை ஆக்குவானாக. ஆமீன் சொல்லுங்க.
நீங்க ஆமீன் சொன்னாதான் நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுன்னு என்னால் முடிவு எடுக்க முடியும். நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா வேற ஏதோ சிந்தனைகள் இருக்கிறீங்க, நான் மட்டும் இங்க பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தமாய். பிள்ளைகள் படிக்கிறார்கள், பெருமானாருடைய வார்த்தையை, அந்த திருநபியினுடைய திருப்பெயரை உச்சரிக்கிறார்கள். அழகுள்ள ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகானவர்களா? சஹாபி பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ஸனுன் நாஸி வஜ்ஹா, மக்களிலே மிக அழகிய முகமுடையவர்களாக ஆகியிருந்தார்கள். சிலருடைய முகத்தை பார்த்தால் அல்லாஹ் அந்த முகத்தில் ஒரு விதமான பிரகாசத்தை அல்லாஹ் வைத்திருப்பான். அதிலேயும் குறிப்பாக தஹஜ்ஜுடைய தொழுகையில் தொழக்கூடியவருடைய முகத்தில் அல்லாஹ் ஒரு விதமான அருளை வைத்திருப்பார். தஹஜ்ஜுதை பழமையாக கொள்ளக்கூடிய, அவனுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய, உள்ளத்தில் தக்வாவோடு இறையச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு மூமினுடைய முகமை பிரகாசிக்கிறது என்று சொன்னார். இப்ரான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர், சதாவும் இறைவனை சார்ந்து செயல்களும் மொழிகளும் உள்ளமும் எண்ணமும் சிந்தனையும் எல்லாம் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடிய அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வதனம் எவ்வளவு அழகாக இருக்கும், எவ்வளவு அழகா இருக்கும். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் விநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மலர்ந்த முகத்தோடு, மகிழ்ச்சியான முகத்தோடு கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இந்த சஹாபி சொல்றாங்க, பெருமானாருடைய முகம் மிக அழகாக ஆகியிருந்தது. வஹ்ஸனுன் நாஸி ஹல்கா, குணத்தால் மக்களில் மிக அழகானவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். முகமும் அழகு, குணமும் அழகு. ஒரு மனிதனிடத்தில் அழகு இல்லாவிட்டாலும் குணம் அழகாக இருக்கின்ற பொழுது நாம் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வோம். அந்த மனிதனை அழகு வேறு, அது சில காலங்கள் நிற்கும், அடுத்தது மறைந்து விடும் அல்லது மாற்றம் பெறும். குணத்தில் அழகு அது உள்ளத்தை ஈர்த்து விடும். இங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இரண்டையுமே பாக்கியமாக கொடுத்திருந்தார். முகமும் அழகாக இருந்தது. பூமா நபியினுடைய வதனத்தை பார்க்கக்கூடிய சஹாபாக்கள் சொல்வார்கள், நபியினுடைய கண்களை ஒருவர் பார்ப்பாரையானால் கண்களை கடந்து அடுத்து நாசியை அல்லது அவருடைய கன்னத்தை அல்லது அவருடைய நெற்றியை அவருடைய கண் பார்ப்பதற்கு செல்லாது, கண்ணை பார்த்தால் பார்த்து கொண்டே இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அவ்வளவு அழகானது. ஒரு செய்தியை சொல்லிடுறேன், என்ன ஜெப்து அழகிய அணுகுமுறை, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய அணுகுமுறை அப்படிங்கிற தலைப்பில் பேச சொன்னா, அழகு பெருமானுடைய குணம் குறித்து பேசிட்டு வரையில அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. சில எண்ணங்கள் வரலாம், அப்படி ஒரு விஷயம் வரல. பெருமானாரை குறித்து சில செய்திகளை நாம் முன்னதாகவே விளங்கிக் கொள்ளணும். அந்த ஹபீப் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்க செய்தி சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து பேசுறாங்க. நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ் என்று அல்லாஹ் சொல்கிறார். அழகிய வரலாறு ஒன்றை நாம் உனக்கு வரலாறாக சொல்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை எல்லாம் சொல்லி அந்த அத்தியாயம் யூசுப் நபியினுடைய அழகான வாழ்க்கையை முழுமையாக எடுத்து சொல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகை குறித்து வர்ணித்து பேசுவார்கள். தோழர்களுக்கு மத்தியில மகிழ்ச்சியோடு தன் சகோதரர் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அழகை வர்ணித்து பேசுவார்கள். சஹாபாக்கள் கேட்டுட்டு இருப்பாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு பெரிய அழகா அப்படிங்கக்கூடிய செய்தி வேகமா மதீனாவில் பரவி கொண்டிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல மஸ்ஜித் நபவி அடுத்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லம். ஆயிஷா அவருடைய காதில் இந்த செய்தி போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு வருவார்கள். வந்து உள்ளே நுழைவார்கள்.
எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வதனத்தில் ரோஷம் வெளிப்படும் முகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைந்ததும் ஆயிஷா அம்மா கேட்பாங்க, பள்ளியிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நீங்க பேசுனீங்களாமே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை வர்ணத்தை நீங்கள் பேசியதாக செய்தி கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களை விட அழகா, உங்களை விட அழகா? கவியானவர்களே, தாய்மார்களே, உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த வார்த்தை, இந்த ரோஷம் ஒவ்வொரு பெண்களுக்கும் இருக்க வேண்டும். தனக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் நிர்ணயித்த துணையை, கணவனை தனக்கான கண்குளிர்ச்சி என்பதாக அவள் எண்ண வேண்டும். தனக்கான துணை, தனக்கான ஒரு சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு கணவனை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்கின்ற உணர்வு நமக்குள் வர வேண்டும். நல்ல பெண்ணினுடைய இயல்பான நிலை அதுதான். தன் கணவன் அல்லாத இன்னொருவர் புகழப்படுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டார். தன் கணவன் அல்லாத இன்னொரு ஆண்மகனை புகழப்படுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது அவங்களுக்கு பிடிக்காது. பெண்களுக்கு மட்டுமல்ல, அதே நேரத்தில் ஆண்கள் நாம ரொம்ப கவனமா இருக்கிறோம். பெண்களினுடைய விஷயத்தில் நம்முடைய மனைவி இடத்தில் இன்னொரு பெண்ணை குறித்து செஞ்சிடக்கூடாது, ரொம்ப விசேஷமா பேசிடக்கூடாது. அது பிரச்சனைகளை ஈஸியா உருவாக்கிடும். அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள், பெண்கள் அதை விரும்ப மாட்டார்கள். தன் கணவனுக்கு தான் தான் எல்லா விஷயத்திலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்களும் விரும்புவார்கள். அதுபோல தன் கணவர் தனக்கு கண்குளிர்ச்சியாக எல்லா விஷயத்திலும் முதலிடத்தில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் பெண்கள் விரும்புவார்கள். அப்ப அந்த விருப்பத்தினுடைய வெளிப்பாடு உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைந்ததும் அடுத்த கணத்தில் கேட்கிறாங்க, உங்களை விட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். தன் மனைவியினுடைய யதார்த்தமான அன்பும் அந்த ரோஷம் கலந்த அன்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டு சிரித்தார்கள். புன்முறுவல் பொறுத்துக் கொண்டு சொன்னார்கள், ஆமாம் ஆயிஷா, என்னை விட அழகுதான். என் சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை விட அழகு. ஆயிஷா அம்மாவுக்கு பொறுக்க முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு தன்னுடைய மனைவிக்கு அதற்கு அடுத்தபடியாக விளக்கத்தை தருகிறார்கள். ஆயிஷா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் சகோதரர் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உடலில் அல்லாஹ் அழகை வைத்தார். இந்த உலகத்தில் மிகவும் அழகாக படைக்கப்பட்ட மனித இனங்களில் மிக அழகுபடுத்தப்பட்டவர்கள் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய அழகை பார்த்து பெண்கள் ஃபகத்தஅன ஐதியஹுன்ன குர்ஆனில் சூரத்துல் யூசுப் என்ற அத்தியாயத்தில் அவருடைய வரலாறை குறித்து அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இந்த வார்த்தையில் இறைவன் பதிவு செய்கிறான். அவர்களை பார்த்த மாத்திரத்தில் அந்த பெண்கள் தன்னுடைய கரங்களை அறுத்துக் கொண்டார்கள். பழத்தை அறுப்பதற்கு பதிலாக தன் கரத்தை விரல்களை துண்டித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய அழகு இவ்வளவு பெரிய அழகாக இருக்கும் எண்ணி பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா, அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தோற்றத்தில் மிக நிறைவான அழகை கொடுத்தான். உன்னுடைய கணவரான எனக்கு அல்லாஹ் நற்குணத்தை மிகச் சிறந்த அழகை கொடுத்திருக்கிறார் என்றார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க. பெருமானாருடைய பேரை கேட்கும்போது ஸலவாத் சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் கியாமத்தில் அந்தஸ்தில் எனக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் யார் இந்த உலகத்தில் என் மீது அதிகமாக ஸலவாத்தை சொல்கிறார்களோ அவர்கள்தான் என்றார்கள் நபிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால வாய்ப்பு கிடைப்பதை நாம் பயன்படுத்திக் கொள்ளணும். அல்லாஹ் நமக்கான வாய்ப்பை தந்திருக்கிறான். பெருமானாருடைய திருநாமம் காதில் விழுகின்ற பொழுதெல்லாம் நாம் ஸலவாத்தை சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அழகுக்குரியவர்கள். ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களில் ஒருவர், ஒரு கவிஞர்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கான ஒரு தனி மிம்பரை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அன்றைக்கு அரபுலகத்தில் கவி பாடுதல் என்பது மிக முக்கியமான ஒன்று, மிக பிரபலமாக பேசப்படக்கூடிய நிகழ்வுகள். கவிதைக்கென்று பெரும் கூட்டமே கூடும். சந்தையினுடைய வியாபாரம் அதிகரிப்பதற்காக வேண்டி ஒரு இடத்தில் கவிதைகள் பாடக்கூடிய கவிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய நிகழ்வுகள்லாம் அன்றைக்கு நடந்திருக்கிறது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் மிகச்சிறந்த ஒரு கவிஞர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குறித்து அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு 4 வரிகள், அதனுடைய அர்த்தத்தையாவது நம்முடைய உள்ளத்தில் நாம பதிய வைக்கணும். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, படிக்கிறாங்க, வாஹசின் மின்க லம் தரா கத்து ஐனி, என் கண்கள் உங்களை விட அழகான ஒன்றை பார்த்தது. மனித படைப்பில், மனித குலத்தில் உங்களை விட அழகான ஒன்றை என் கண்கள் பார்த்ததில்லை. வாஜிவல மின்கலம் தரிதி நிசா, எந்த பெண்ணும் அழகான வடிவமுடைய ஒரு குழந்தையை உங்களை போன்று பெற்றெடுக்கவில்லை. அவ்வளவு அழகான வடிவம் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். குலிக்தம் வர்றான் மின் குல்லி ஐனின், எல்லா விதமான குறைகளை விட்டு நீங்கள் பரிசுத்தமான நிலையில் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எந்த குறையும் இல்லை. இன்றைக்கு நம்மிடத்தில் தோற்றத்தில் நிறைவு இருந்தாலும் குணத்தில் குறைகள் இருக்கும், சொல்லில் குறைகள் இருக்கும், அணுகுமுறையில் குறைபாடுகள் இருக்கும். ஆனால் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தோழர் ஹஸ்ஸான் ஒரு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், குலிக்தம் வர்றான் மின் குல்லி ஐனின், எல்லா விதமான குறைகளை விட்டு நீங்கள் பரிசுத்தமான நிலையில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கஅன்னக கத் குலிக்த கமா தஷா, ஒரு மனிதன் தன்னை இப்படி படைக்க வேண்டும் என்று விரும்பினால் அவனுடைய படைப்பின் எழில் எப்படி அழகாக இருக்குமோ அதுபோல் தாங்கள் விரும்பியது போல அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் என்கின்ற வரியில் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பாடியிருக்கிறார். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணத்தால் மிகச் சிறந்தவர்கள். அந்த குணம் என்பது, அந்த அணுகுமுறை என்பது, குணத்தில் அணுகுமுறையில் இன்னும் சேர்ந்து கொண்டதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மிக அழகான அணுகுமுறைக்கு உரித்தான ஒன்று. உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்து நினைவு சொல்லப்படுகிறது ஆண்டுக்கு ஒரு முறை. அதிகமான தலைவர்கள், கொள்கைவாதிகள் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி உண்டான எந்த சிந்தனையும் அவர்கள் வாழ்வதற்கான தடங்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சமூகம் பின்பற்றுகிறது என்று சொன்னால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகான அந்த அழகிய அணுகுமுறை, நற்பண்புகள் இன்றைக்கு நம்மை மனிதனாக நாம் உருவாக்கிக் கொள்வதற்கு, ஒரு சிறந்த மனிதனாக நாம் வாழ்வதற்கான ஒட்டுமொத்த வழிகாட்டுதலும் அந்த அணுகுமுறையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லியுதம்மிம ஸாலிஹில் அக்லாக், நற்குணத்தை முழுமைப்படுத்துவதற்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்றார்கள். இந்த வார்த்தை யாராவது சொல்ல முடியுமா? நாம் யாராவது நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல முடியுமா? நம்மை அடுத்துள்ளவர்கள், நம்முடைய நட்பு வட்டாரத்தில் உள்ளவர்கள், நம்முடைய அண்டை வீட்டார்கள் அல்லது நம்முடைய உறவில் உள்ளவர்கள், நம்முடைய பிள்ளைகள் கூட உங்களை பற்றி தெரியாது அப்படின்னு வரிசையை அடிக்கிறோம். நான் நற்குணத்தில் இருக்கிறேன் என்று நான் சொன்னால் உங்களை பற்றி விஷயம் தெரியாது அப்படின்னு பிள்ளைகளும் நண்பர்களும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, தோழிகள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நம்முடைய நிலை என்ன என்பதை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட உம்மத்துமார்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறார்கள், பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி, நற்குணத்தையே பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டித்தான் நான் அனுப்பப்பட்டுள்ளேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணங்கள் எல்லாம் அழகிய அணுகுமுறையாகவே அமைந்திருந்தது. உலகத்துல யாரிடத்தில் நல்ல பெயர் வாங்கிடலாம். உம்மா இடத்துல, வாப்பா அத்தா இடத்துல, நண்பரிடத்துல, உடன் பிறந்த சகோதரனிடத்துல, சகோதரிடத்துல. ஆனால் ஒரு மனைவி இடத்தில் ஒரு கணவன் என்கின்ற அந்தஸ்தில் நற்பெயர் பெறுவது சாதாரணமானதல்ல, சாதாரணமா கிடைக்காது. எவ்வளவு பெரிய டிகிரி என்றால் வாங்கிடுவார் படிச்சு, எந்த நாட்டில் போய் படிச்சினாலும் வாங்கிடுவார்கள். ஆனால் தன்னுடைய மனைவி இடத்தில், இல்லாத இடத்தில், தன் துணை இடத்தில் என்னுடைய கணவன் சிறந்த கணவன் என்கின்ற பட்டத்தை வார்த்தையால் பெறுவது அது சாதாரணமான சாத்தியமானது ஒன்றல்ல.
அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய எண்ணிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்தில் எப்படி பெயரை பெற்றார்கள், மனைவிமார்கள் பெருமானாரை குறித்து என்ன வார்த்தைகளை இந்த உம்மத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள், மனைவிமார்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை எப்படி இருந்தது, ஏன் மனைவிமாரை குறித்து நாம் கணவன் மனைவியை குறித்து உண்டான இந்த நிலையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு பல்வேறு இடங்களில் மன வாழ்க்கையில் கசப்பு என்பதுதான் நிறைந்திருக்கிறது. கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்டான கசப்பு, இன்னும் சொல்வதானால் சிறிய காரியங்கள் அது பெரிதாக்கப்பட்டு குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகி சண்டையாகி சச்சரவாகி முடிவில் அந்த திருமணத்துடைய பந்தமே முடியக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு ஏராளமான குடும்பங்கள் இருக்கிறது. அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாப்பானாக. இப்பவும் ஆமீன் சொல்றேன். சந்தோஷமா வாழ்க்கையில வாழணுமா வேண்டாமா? கணவன் மனைவி என்கிற அந்த உறவில் அல்லாஹ் சொர்க்கத்தில் நம்ம என்ன செய்யணும், அங்கும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கணும். ஆமீன். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா லரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்தது கிடையாது. பியதிஹி காதிமன் லஹு கத்தன் வலம் ரஅத்தன், எந்த ஒரு பணியாளரையும் பணிவிடை செய்யக்கூடிய எந்த பணியாளரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் அடித்ததில்லை. எந்த பெண்ணையும் அழிக்கவில்லை. ஆயிஷா அம்மா தொடர்ந்து பேசுறாங்க, எந்த பெண்ணையும் அழிக்கவில்லை, எந்த நபரையும் அழிக்கவில்லை. அல்லாஹ்விற்காக வேண்டி யுத்த களத்தில் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் தவிர நபியிடத்தில் 2 விஷயங்கள் கொடுக்கப்படுவதானால் அந்த 2ல் எது இலகுவானதோ அதையே அவர்கள் தேர்வு செய்து கொள்வார்கள். ஒரு கணவனை குறித்து ஒரு மனைவி தரக்கூடிய, ஒரு உம்மத்திற்கு சான்றாக தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு செய்தி இது. என் கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்கின்ற பணியில் மட்டுமல்ல, எப்படிப்பட்ட குணத்தை உடையவர்கள், எவ்வளவு அழகான அணுகுமுறையை கொண்டவர்கள் என்பதை அவர்களுடைய மனைவியான உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்றாங்க. யாரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விஷயத்திற்காக வேண்டி பழி வாங்கியதில்லை. இன்னைக்கு பழி வாங்கலன்னா நமக்கு தூக்கம் வர்றதில்லை, அப்படி ஆகிப்போச்சு. இன்றைக்கு எந்த சமூகம் ஒற்றுமைக்கு இலக்கணமாக இந்த உலகத்தில் உருவானதோ அந்த சமூகம் இன்றைக்கு பல்வேறு கூறுகளாக பிரிந்து சிதைந்து கிடக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறிய கூட்டம் மிக பெரும் எதிரிகளின் கூட்டத்தை குஃபார்களை எதிர்கொண்டது பதில் போர்க்களத்தில் அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுத்தான். மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தார். அதே ரப்பு தான் இன்றைக்கு இருக்கிறான், அதே அல்லாஹ் தான் இன்னைக்கு இருக்கிறான். அதே இஸ்லாத்தினுடைய வழியில் ஈமானில் நாமும் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு சிறு சமூகமாக இருந்தவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை அவர்கள் எல்லா நிலைகளிலும் அசைத்து பார்க்கிறார்கள், மிரட்டி பார்க்கிறார்கள். சமூகத்தை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்கின்ற துடிப்போடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லா விஷயம் நமக்கு விளங்குறதுதான். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுடைய ஈமான் அந்த அளவுக்கு உறுதியானதாக இருந்தது. பழி வாங்கக்கூடிய தன்மை நபியிடத்திலும் இல்லை, நபியுடைய தோழர்களிடத்திலும் இல்லாமல் இருந்தது. உருவாக்கினார்கள் அந்த தோழர்கள். எப்படி? அதே வம்சத்தில் பரம்பரையில் வழித்தோழர்கள் வந்த நாம் அந்த மார்க்கத்தை நம்முடைய மார்க்கமாக, இஸ்லாத்தை தீன் மார்க்கமாக நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் இன்றைக்கு பழி வாங்கக்கூடிய குணம் அது மிகைத்திருக்கிறது. பழி வாங்கலன்னா நமக்கு நிம்மதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறோம். இந்த குணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாதவர்களாக பரிசுத்தமான நிலையில் வாழ்ந்திருக்கிறார்கள். உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுய விருப்பத்திற்காக வேண்டி, சுய காரியத்திற்காக வேண்டி எவரையும் பழி வாங்கியதில்லை, எவரையும் அடித்ததில்லை. தன்னுடைய விஷயத்தில் தவறு இழைத்தால் மன்னித்து விடுவார்கள். தன்னுடைய விஷயத்தில் ஒருவர் தவறு செஞ்சால் மன்னிச்சிருவாங்க. அதே நேரத்தில் அல்லாஹ்விற்கு எதிராக ஒருவர் செயல்படுவார்கள், மாற்றம் பெறுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கோபத்தை வெளிப்படுத்துவார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஒரு கணவனை குறித்து மனைவி சொல்லக்கூடிய செய்தி,
அருமையானவர்களே, தாய்மார்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை, எந்த முறையில் கணவனோடு நாம் நல்ல அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை எல்லாம் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வின் மூலமாகவும் அவர்களுடைய துணைவியருடைய வாழ்வின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு தந்தைக்கு நல்ல தகப்பனாக இருந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அருமை மகள், பாசத்திற்குரிய மகள், அடிக்கடி பெருமானாருடைய வீட்டுக்கு போவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு வருவார்கள். நபி அவர்கள் மகளுடைய வீட்டுக்கு போவாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அலி அவர்கள் எங்கே என்று விசாரிக்கிறாங்க, மருமகனை விசாரிக்கிறாங்க. பாத்திமா அம்மா எப்போதும் அவங்க இங்க வெளியே போயிருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லுவாங்க. ஆனால் அன்றைய தினத்தில் பாத்திமா அம்மா அவர்களுடைய முகத்தை ரலியல்லாஹு அன்ஹா முகத்தில் ஒரு விதமான மாற்றம் இருக்கிறது. கணவர் எங்கே சென்றார் என்பது எனக்கு தெரியாது. காரணத்தையும் சொன்னார்கள். எனக்கும் அவர்களுக்குமான சிறிய ஒரு மனக்கசப்பு, சிறிய ஒரு மருத்துவம். அதனால் அலி அவர்கள் அந்த வருத்தத்தோடு வெளியேறிவிட்டார்கள். எங்கு போகிறேன் என்று என்னிடத்தில் சொல்லவில்லை என்று சொன்னதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சு பார்க்கணும். நாம இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை அந்த இடத்தில் நாம் உருவெடுக்க வைத்திருப்போம், எவ்வளவு பெரிய விஷயமாக அதை நாம் கொண்டு சேர்த்திருப்போம். இரு குடும்பங்களுக்கு மத்தியில் பெரும் பிரச்சனையாக உருவெடுக்க வைத்திருப்போம். ஏன் மகள்கிட்ட சண்டை போடுறாரா, நான் எப்படி வளர்த்த பிள்ளை தெரியுமா, எவ்வளவு பாசமா வளர்த்த பிள்ளை தெரியுமா, ஏன் மகள்கிட்ட சண்டையா என்று குடும்பத்தில் உண்டான பிரிவுக்கான எல்லைக்கு நாம் சென்று விடுவோம். அருமையானவர்களே, அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான அந்த அணுகுமுறையை நாம் இந்த இடத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியா என்று தன்னுடைய மகளிடத்தில் கேட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார்கள். அலி அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று விசாரித்தார்கள். பெருமானாருக்கு செய்தி கிடைத்தது, பள்ளியில் அவர்கள் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரை அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் அனுப்பி ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, வாங்கன்னு சொல்லி அனுப்பல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தால் செய்திருக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அந்தஸ்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தால் நீங்கள் பதில் தர வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், மறுக்க முடியாது. இவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய அருமை மகன், சகோதரர், ஒரு விதத்தில் மருமகன் அவர்களை பார்க்க செல்கிறார்கள். ஆண்கள் இன்னைக்கு நாம் விளங்கணும், நமக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் பிரச்சனைகள் உருவாகுகின்ற பொழுது அதை எப்படி அழகான முறையில் அணுக வேண்டும் என்பதை அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் வழிமுறைகளிலிருந்து நாம் பாடம் கற்றுக் கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை பெருசாக்கக்கூடாது. பிரச்சனைகள் பெரிதாக இருந்தாலும் அவைகளை விட்டு வெளியே வருவதற்கான என்ன தீர்வு, என்ன வழியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தான சிந்தனை நமக்கு இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே செய்யல. அலி ரலியல்லாஹு அவங்களை தேடி போனாங்க. பார்த்தா மண்ணில் படுத்திருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் விரித்திருந்த அந்த விரிப்பு வீசிய காற்றில் விலகி மண்ணோடு படுத்த நிலையில் அவருடைய வேணி எல்லாம் முதுகு பகுதி, வயிற்று பகுதி மண் ஒட்டியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி மருமகனார் அருகில் போய் அமர்ந்தாங்க. அமர்ந்து கொண்டு முதுவை தட்டி கொடுத்தாங்க. முதுகில் இருக்கக்கூடிய மண்ணை மண் துகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்து பொருந்திய முபாரக்கான கரம் கொண்டு தட்டி கொடுத்தாங்க. தட்டி கொடுத்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லமாக அழைத்தார்கள், யா அபர் துராப், மண்ணின் தந்தையே கும், எழும்புங்கள் என்றார்கள். பெருமானாருடைய இந்த சொல் தன் செவியில் விழுந்த அடுத்த கணத்தில் தூக்கத்தை துளைத்து வேகமாக அலி அவர்கள் எழுந்தார்கள். அருமையானவர்கள், இந்த இடத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அலி ரலியல்லாஹுடைய முகத்தில் மலர்ச்சி ஏற்பட்டது. தனக்கும் தன்னுடைய மனைவிக்குமான கசப்பு நீங்கியது. காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னை தேடி வந்து விட்டார்கள். வந்தது மட்டுமில்லை, பெருமானாருடைய முபாரக்கான கரம் தன்னுடைய முதுகில் பட்டது. தன்மேல் தூசி இருப்பதை அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை தட்டி கொடுத்தது மட்டுமல்ல,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருநாவால் அபு துராப், மண்ணின் தந்தையே என்று அழைத்தார்களே, இந்த மலர்ச்சி அந்த கசப்பை அழியோடு இல்லாமல் ஆக்கியது. கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்டான அந்த சிறு கசப்பை முற்றிலுமாக நீக்கியது. அதிலேயே தான் அவர்கள் சொல்வார்கள், எனக்கு பல்வேறு பெயர்கள் இருந்தாலும், நிறைய பெயர்கள் இருக்கும், பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஆசையோடு அன்பாக ஆதரவாக என்னை அழைத்த அபூ துராப், மண்ணின் தந்தையே என்கின்ற அந்த பெயர் தான் எனக்கு பிடித்தமானது என்பார்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சங்கீதர்களே, இந்த இடத்தில் அணுகுமுறை, இன்றைக்கு நம்முடைய ஆண்களிடத்தில் குடும்பத்துடைய தலைவர்களாக இருக்கிறோம். நாம் எப்படி நம்முடைய குடும்பத்துடைய விஷயத்தில் அணுகுமுறைகளில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? தான் செய்வதுதான் முடிவு, தான் எடுப்பதுதான் முடிவு, அதை தாண்டி வேறு யாரும் எதையும் சொல்லக்கூடாது என்று நாம் எண்ணுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எண்ணிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியிடத்தில் ஆலோசனை செய்திருக்கிறார்கள். உதைபியாவுடைய உடன்படிக்கை, உம்ராவிற்காக வேண்டி இஹ்ராம் அணிந்த நிலையில் 1400 நபர்களோடு தோழர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வருகிறார்கள். உதைபியா என்கின்ற இடத்தில் தங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மக்காவிலிருந்து செய்தி வருகிறது, நீங்கள் இந்த ஆண்டு வரக்கூடாது. ஒரு ஒப்பந்தம், பெரிய ஒப்பந்தம் நடைபெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதை சம்மதித்தவர்கள் கையொப்பம் விட்டார்கள். சஹாபாக்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. நாம் உம்ராவை நாடி வந்திருக்கிறோம், நாம் ஏன் இந்த ஆண்டு உம்ராவிற்கு செல்லக்கூடாது என்கின்ற ரோஷத்தோடு எல்லோரும் இருந்தார்கள். இவர்களுடைய நிலைகளை மாற்றம் செய்ய வேண்டும். என்ன செய்கிறது? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய மனைவிமார்களில் ஒருவர், அந்த தாயாரையும் அழைத்து வந்திருக்கிறாங்க, கூட இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கூடாரத்திற்குள் நுழைந்தார்கள். பெருமானாருடைய முகத்தை பார்த்து உம்மஹாத்துல் முஃமினீன்கள் எல்லா விஷயத்தையும் அறிந்து கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், தன்னுடைய முகத்தில் என்ன ஒரு மாற்றம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த நிகழ்வை சொல்றாங்க. தோழர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு மனோநிலை தெரிகிறது. ஒப்பந்தம் முடிவாகிவிட்டது, இஹ்ராமை களைய வேண்டும். இப்பொழுது நான் என்ன செய்வது? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நீங்க முதல்ல முடியை களைந்து குளித்து இஹ்ராமை களைந்து விடுங்கள், முடியை வழித்து இஹ்ராமை களைந்து விடுங்கள். உங்களை பார்த்து ஒவ்வொரு தோழர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், செய்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு அழகான எளிமையான வழிகாட்டுதலின் ஆலோசனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? பொம்புல மனைவி அவ சொல்லி நம்ம கேட்கிறதா? நம்ம கௌரவத்துக்கு என்ன வரும்? ஒரு பெண் சொல்லி நாம கேட்கிறதா அப்படின்னு நாம் நினைக்கிறது இல்லையா? மிகச்சிறந்த படைப்புகளில் மிகச்சிறந்தவர்கள், மிகச்சிறந்த வழியை இந்த உம்மத்தில் ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் சொல்லித் தரக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த ஆலோசனையை செயல்படுத்தினார்கள் என்பது இன்றைக்கும் வரலாற்றில் பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை எல்லோரும் ஏற்றுக்கொண்ட மனநிலைக்கு மாற்றம் பெறுவதற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி உம்மு சலமா அவருடைய ஆலோசனையின் பிரகாரம் செயல்பட்டதுதான் காரணம். பெருமானாருடைய அந்த அணுகுமுறையை பாருங்கள். அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கக்கூடிய நாம், பெரியவர்கள், குடும்பத்தினுடைய தலைவர்கள், அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களிடத்திலும் நம்முடைய ஆலோசனைகளை நாம் செய்ய வேண்டும். குடும்பம் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது, ஒரு திருமண நிகழ்ச்சி அல்லது வீட்டினுடைய ஒரு தேவை, எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக ஒன்று கூட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. அது குறித்து முன்னால் என்ன செய்யணும்? ஆலோசனை செய்ய வேண்டும். ஆலோசனை இல்லாமல் எந்த காரியத்தையும் நாம் என்ன செய்யக்கூடாது? இறங்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், யார் ஆலோசனை செய்கிறாரோ அவர் கவலைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆலோசனை செய்வது பெருமானாருடைய வழிமுறை. அல்லாஹ்வின் வசனத்திலே சொல்கிறான், வஷாவிருஹும் ஃபில் அம்ர், அவர்களோடு நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, மனைவிமார்களுக்கும் செய்தார்கள் என்பதற்கான நிகழ்வுதான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஆலோசனை. அப்ப நாம நம்முடைய இல்லத்தில், நம்முடைய மனைவியிடத்தில், நம்முடைய குடும்பம் சார்ந்த நல்ல விஷயங்களை குறித்து நாம ஆலோசனை செய்யணும்.
நம்முடைய சிந்தனையில் வராத சில நல்ல கருத்துக்களை எளிய வழியை அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வர வைத்திருப்பான். அதனால ஆலோசனை செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்திருக்கிறார். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அணுகுமுறை அழகான அணுகுமுறைகளில் உள்ளதுதான். ஒரு பெண் அவர்களுக்கான என்ன உரிமையை கண்ணியத்தை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பார்கள். அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வர்றாங்க. ஒரு பெண், நல்லா கவனிக்கணும், தாய்மார்கள் கவனிக்கணும், ஆண்கள் பெரியவர்கள் கவனிக்கணும். ஒரு பெண் வர்றாங்க. வந்தவங்க பெருமானாரிடத்தில் ஒரு செய்தியை முறையிடுறாங்க. யா ரசூலல்லாஹ், ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக நான் வந்திருக்கிறேன். நான் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னுடைய கருத்தும் தான். அதுதான், ஆண்கள், நீங்கள் பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை அவர்களும் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், நாங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அவர்களுக்கும் உபதேசம் வழங்குகிறீர்கள், எங்களுக்கும் உபதேசம் செய்கிறீர்கள். ஆனால் ஆண்கள் பள்ளிக்கு ஜமாத்தாக தொழுகைக்கு வருகிறார்கள். ஜனாசாவுடைய தொழுகையில் அவர்கள் பங்கெடுக்கிறார்கள். யுத்தங்களில் எதிரிகளை வீழ்த்துவதற்கு அல்லது தன்னை ஷஹீதுடைய அந்தஸ்தில் கொண்டு சேர்ப்பதற்கான யுத்தத்தில் அவர்கள் பங்கெடுக்கிறார்கள். ஆண்களுக்கு இவைகளெல்லாம் கிடைக்கிறது. பெண்களாக எங்களுக்கும் இது போன்ற நன்மைகள் கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு பெண் ஆண்களுக்கு நிகரான நன்மைகளை, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வெகுமதியை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்களும் பெற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அன்றைக்குள்ள பெண்களிடத்தில், சஹாபியத்தான பெண்களிடத்தில் நிறைவாக இருந்ததனுடைய வெளிப்பாடுதான் அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா. நல்ல பேசக்கூடியவங்க. அவர்களிடத்தில் ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக நபியுடைய சமூகத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். தாய்மார்களை வழங்கணும், விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஏராளமான நன்மையான காரியங்களை விட்டு நாம் தூரமாக நிற்கிறோம். இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம், நபியின் மீது ஸலவாத்தை அதிகமாக சொல்ல வேண்டிய மாதம், அல் குர்ஆனை நிறைவாக ஓதி மகிழ வேண்டிய மாதம், தான தர்மங்கள் நிறைவாக செய்ய வேண்டிய மாதம், நம்மிடத்தில் இல்லாத நல்ல பண்புகளை எல்லாம் நாம் எடுத்து செயல்படுத்த வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதம். ஆனால் நம்மிடத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் நாம் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தாய்மார்களே, நம்மிடத்தில் மாற்றம் என்பது ஏற்பட வேண்டும். தொழுகையில் என்பது நமக்கான கடமை என்பதை நாம் உணர்ந்து அந்த தொழுகை என்கின்ற வணக்கத்தை, அதனுடைய இன்பத்தை ருசிக்கின்ற விதத்தில் நம்முடைய தொழுகை நம்முடைய இல்லத்தில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். கணவருக்குண்டான உரிமைகளை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய கற்பொழுக்கத்தில் நாம் எந்த இடத்திலும் குறைவிட்டு விடக்கூடாது. பிள்ளைகளை சரியான முறையில் அல்லாஹ் கொடுத்து அன்பளிப்பு என்கின்ற அந்த உள்ளார்ந்த உணர்வோடு அவர்களை நல்ல பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டும். குறிப்பாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக, அவருடைய சுன்னத்தான வழிகளை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்கணும். அப்படிதான் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம செல்போனை பார்த்துட்டு இருந்தா, அல்லது நாம டிவி முன்னாடி உட்கார்ந்திருந்தா, அல்லது நாம் வேறு விதமான உலகம் சார்ந்த விஷயங்களில் மூழ்கி இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் அப்படி உருவாக்கவே முடியாது. ஒருபோதும் அப்படி உருவாக்கவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய நடைமுறையை, அணுகுமுறையை தான் மட்டும் பின்பற்றியதல்ல, தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் அதை போதித்தார்கள். அதை நாம் புரியணும். பிள்ளைகளுக்கும் போதிச்சாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய திருமணம் முடிஞ்சிச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு கணவருடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்கணும். அந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை எதுவாக இருந்திருக்கும்? என்ன சொல்லியிருப்பாங்க? நாம சொல்றோம் இல்லையா, மாப்பிள்ளை கூப்பிட்டு என்ன செய்வாங்க? மாமனார் சொல்லுவார், என் பிள்ளை செல்லமா வளர்ந்த பிள்ளை, நீங்க அன்பா பார்த்துக்கங்க. எதுவும் குறை நிறை இருந்தாலும் பொறுத்துக்கணும், மனம் பொருத்தம். குறைகள் இருந்தாலும் மனம் பொருத்துக்கணும். பிள்ளையை சந்தோஷமா வச்சுக்கணும். இன்றைக்கு ஒவ்வொரு தந்தையும் சொல்லக்கூடிய வார்த்தை அது. திருமண வீடுகள்ல தன்னுடைய மகளை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் மகள் ஒரு பக்கம் அழுக, தாய் ஒரு பக்கம் அழுக. கலங்கவே கலங்காத ஆண்மகன் தன் பிள்ளை தன்னை விட்டு பிரிந்து இன்னொருடைய இல்லத்தில் வாழ்வை துவங்குவதற்கு செல்கிறாள் என்கின்ற அந்த உணர்வில் உள்ளத்தில் உடைந்து அழக்கூடிய ஆண்மகனின் அழுகை. இப்படிலாம் நடக்கிற நேரத்தில் தான் மருமகன் அழைச்சு சொல்லுவாங்க, என் பிள்ளைகளை என்ன செய்யுங்க, நல்லா பார்த்துக்கங்கம்மா,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபாத்திமா அம்மாவுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபாத்திமா, நான் தங்களுக்கு துணையாக தேர்வு செய்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஏழ்மையானவருமா, ஒரு ஏழ்மையானவர். அதனால் என் அருமை மகளே ஃபாத்திமா, உன்னுடைய மன வாழ்க்கையில் உனக்கு பிடித்தமாக இருக்கக்கூடிய ஒன்றை நீ அலியிடத்தில் கேட்டு அதை வாங்கித்தர முடியாத சிரமத்தை அலி அவர்களுக்கு நீ கொடுத்து விடாதே மகளே என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கு ஒவ்வொரு தாய்மார்களும் தந்தைமார்களும் நாம் உணர்ந்த வழியை செய்தி நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இந்த விஷயத்தை நாம் போதிக்கணும். போன அன்னைக்கே போன், என்ன சாப்பாடு, இந்த என்ன சாப்பாடுன்னு ஆரம்பிக்கிற செய்தியில தான் அங்க எல்லா கதையும் முடிஞ்சிருக்கு. இதுதான் வச்சாங்களா, ஏன் இது வச்சாங்கன்னா அவங்க வீட்டுல என்ன ஆக்குறாங்கன்னா அது அந்த வீட்டுல உள்ள குடும்பத்தார்கள் எல்லாரும் சாப்பிட போறாங்க, மகளும் சாப்பிட போகுது. இதுதான் சமைச்சாங்களா, ஏன் இதுதான் சமைக்கலையா அப்படிங்கிற கேள்வி எங்கு வருகிறதோ அங்கு குடும்பத்தினுடைய சிதைவுக்கான முதல் படியை தொடுகிறார்கள். பிரச்சனைக்கான வழியை, பிள்ளைகளினுடைய கணவன் மனைவி என்கின்ற அந்த அழகான உறவை, மாமன் மாமியார் மருமகள் என்கின்ற அந்த உறவுக்குள்ளால் விரிசலை ஏற்படுத்துவதற்கான முதல் விதை துவப்படுகிறது. எந்த வார்த்தை தெரியுமா? அங்க என்ன சாப்பாடு, என்ன சாப்பிட்டீங்க? அருமையான தாய்மார்களை, பெரியவர்களை நாம் விளங்க வேண்டும். அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான அணுகுமுறை, தன் மகளுக்கு ஒரு சிறந்த தந்தையாக விளங்கிய தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு வார்த்தை மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அருமை மகள் ஃபாத்திமாவே, உங்களுக்கு மனமுடித்து கொடுத்திருக்கக்கூடிய கணவர் மிக ஏழ்மையானவர் அலி. நீங்கள் விரும்புகின்ற ஒன்றை அலியிடத்தில் கேட்டு அதை வாங்கித் தர முடியாத சிரமத்தை, கஷ்டத்தை அலிக்கு நீங்கள் வாழ்நாளில் ஒருபோதும் கொடுத்து விடாதீர்கள் மகளே என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியினுடைய அழகான அணுகுமுறைகள் வழிகாட்டுவதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இன்றைக்கு பல குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பங்களில் பிரிவுகள் என்பது இருக்காது, கசப்பு என்பது இருக்காது. அருமையானவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை உடையவர்களாக இருக்கிறாங்க. நீ குடும்பத்துல சின்ன விஷயங்களை கூட நாம் அதை பொறுத்துக் கொள்வதில்லை, மன்னிப்பதில்லை, மறப்பதில்லை. அந்த தேவை நடந்துச்சுல, அந்த தேவை நடந்துச்சு, என்னை ஒரு வார்த்தை இரண்டாவது முறை வந்து சொல்ல, வீடு தேடி வந்து சொல்ல, வெளியே பார்த்த இடத்துல சொல்லிட்டாங்க. வெளியே பார்த்த இடத்துல நீ சொன்னாங்க, என் வீட்டு தேடி வந்து சொல்லல, அதனால நான் போக மாட்டேன், நான் போறதில்லை, பேச்ச சொல்லிக்கிட்டேன். இதை ஒரு கௌரவமாக நாம் சொல்கிறோம். நமக்கான ஒரு கௌரவம், நமக்கான ஒரு தன்னிறைவு, நமக்கான ஒரு பெருமை என்பதாக எண்ணி நாம் சொல்கிறோம். நாம சரியா பேசிக்கிறது இல்லை. அவர் வீட்டு தேவைக்கு நீ தெருவில் பார்த்து சொல்லிட்டார். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கக்கூடிய குணமுடையவர்கள். மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுத்தவர்களையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்திருக்கிறார்கள். சஃப்வான் இப்னு உமையா பின்னாடி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆரம்பத்தில் பல்வேறு நெருக்கடிகளை, கஷ்டங்களை, சிரமங்களை முஸ்லிம்களுக்கு கொடுத்தார்கள். மக்காவில் உள்ளவர் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்ஹ் மக்கா, மதீனாவிலிருந்து ஒரு பெரும் படையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்குள் நுழைந்தார்கள். எந்த ஒரு சிறிய சண்டை, யுத்தமோ அல்லது ஒரு காயங்களோ ஏற்படாத நிலையில் மக்காவை வெற்றி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அது. மக்காவை வெற்றி கொண்டார்கள். மக்காவில் உள்ள பெரும் தலைவர்கள், இதுவரையிலும் இஸ்லாத்திற்கு எதிராக தன்னுடைய செயல்களையும் எண்ணங்களையும் மூச்சையும் விட்ட பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்று தெரியாமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கமாக ஓடினார்கள், ஒளிந்து கொண்டார்கள். அப்படி உள்நுழைகின்ற பொழுதும் கூட சஹாபிகளில் ஒரு சிலருடைய வார்த்தை இப்படி உச்சரிக்கப்பட்டது, இந்த நாள் பழி தீர்க்கக்கூடிய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு இந்த செய்தி வந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இது எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய நாள் என்று சொல்லுங்கள், எல்லோருக்குமான மன்னிப்பை தரக்கூடிய நாள் என்று சொல்லுங்கள் என்பதாக தோழர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டார்கள்.
சஃப்வான் இப்னு உமையா இஸ்லாத்திற்கு நிறைய தொல்லைகளை கொடுத்தவர். அவர் ஒரு இடத்துல ஓடி மறைகிறார். அவருக்காக வேண்டி அவருடைய குலத்தை சார்ந்த உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தில் இருக்கிறாங்க, முஸ்லீம் ஆயிட்டாங்க. அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து பேசுறாங்க, முறையிடுறாங்க. எங்களுடைய கூட்டத்தின் தலைவர் சஃப்வான் இப்னு உமையா அவர்களுக்கு யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் பாதுகாப்பு தர வேண்டும், உங்களின் மூலமாக அவருக்கு தீங்கு ஏற்பட்டுவிடும், அவரை நீங்கள் கொண்டு விடுவீர்கள் என்பதற்காக வேண்டி பயந்து அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார், நீங்க அவர்களுக்கு அவையும் தர வேண்டும் என்று அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்ட பொழுது யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை ஒருவர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அவர் இல்லாம ஆக்கிடணும். நான் அவருடைய வாழ்க்கையில எனக்கு செஞ்ச கஷ்டத்தை அவர் நினைச்சு நினைச்சு என்ன செய்யணும், சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம பேசுறோமா இல்லையா, நாம அப்படி செய்யறோமா இல்லையா? பழி வாங்கக்கூடிய அந்த தன்மை. என்னை அவர் செய்தார், நான் அவரை செய்யாமல் விடமாட்டேன், அவரை அவமானப்படுத்தாமல் விடவே மாட்டேன் என்று நாம் முடிவாதமாக இருக்கிறோம். பல விஷயங்கள், பிரச்சனைகள் இன்றைக்கு சமூகத்தில் இலகுவாக தீர்த்துக் கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் கூட நீதிமன்றங்களில் வழக்குகளாக மாதங்களாக ஆண்டுகளாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசிட்டா முடிஞ்சிடும், பேசிட்டு அந்த பிரச்சனைக்கு தெளிவான தீர்வு கிடைச்சிடும். ஆனால் பேசாமல் நான் அதை நீதிமன்றத்தின் மூலமாக எனக்கான மானத்தை உரிமையை நான் பெற்றுக்கொள்வேன் என்கின்ற வீராப்போடு சென்றவர்கள் பல ஆண்டுகள் வாயிதா வாயிதா என்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். சங்கையாளர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தோழருக்கு உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சஃப்வான் இப்னு உமையா அவர்களுக்கு நான் அவையும் தருகிறேன், அவர்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், எந்த பிரச்சனையும் இருக்காது, அவங்களை வர சொல்லுங்க, நான் அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதற்கான அடையாளம், அவர்களை மன்னித்து விட்டு என்பதற்கான அடையாளமாக என்னுடைய இந்த துண்டை அவர்களுக்கு நீங்கள் கொண்டு கொடுங்கள் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, பெருமானாருடைய அணுகுமுறையை பாருங்கள். தனக்கு எதிராக நின்றவர், தன் சமூகத்திற்கு எதிராக எல்லா நிலைகளையும் செயல்பட்டவர், இன்றைக்கு உயிருக்கு பயந்து ஒரு வார்த்தை பெருமானாருடைய நாவிலிருந்து வந்துவிடுமையானால் சஹாபாக்கள் உடனே அதை நிறைவேற்றி விடுவார்கள். சஃப்வான் இப்னு உமையாவை நீங்கள் கொலை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டால் அந்த ஒரு உத்தரவு போதும், அவர்கள் எங்கு ஒழிந்தாலும் கொல்லப்பட்டு விடுவார். இந்த நிலை இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கான முழு அதிகாரத்தை பெற்றிருந்தாலும் தன்னுடைய துண்டை கொடுத்து தான் மன்னித்து விட்டதனுடைய அடையாளமாக சஃப்வானிடத்தில் நீங்கள் ஒப்படையுங்கள் என்று சொன்னார். உமைர் இப்னு வஹப் சஃப்வான் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அவை மன்னிச்சிட்டாங்க, மன்னிச்சிட்டாங்க, அதற்கு அடையாளமா துண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது அவர் மகிழ்ச்சி அடைந்தார். கடந்த காலத்தை திரும்பி பார்த்தார், எப்படியெல்லாம் இந்த முஹம்மதுக்கு எதிராக நாம் செயல்பட்டோம், அவர்களை ஈமான் கொண்டவர்களுக்கு எதிராக எவ்வளவு சூழ்ச்சிகளை எல்லாம் நாம் செய்தோம், எவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டோம் அப்படிங்கெல்லாம் யோசிக்கிறார். அவரும் மக்கமா நகரில் சாதாரணமான ஒரு மனிதராக நடமாடுகிறார். அப்படி நடக்கக்கூடிய சில மாதங்களில் ஹுனைன் என்கின்ற யுத்தமும் தாயிஃபினுடைய ஒரு பகுதியில் ஒரு சிறிய யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக பங்கெடுக்கிறார். நல்லா கவனிக்கணும், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்வான் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் ஆகல, யுத்தத்தில் ஹுனைனுடைய யுத்தத்தில் கிடைத்த கனிமத்து பொருட்களை தன் தோழர்களுக்கெல்லாம் பங்கிட்டுக் கொடுக்கின்ற பொழுது முஸ்லிம் ஆகல, இஸ்லாத்திற்கு எதிராக பல முறை பல இடங்களில் தொல்லைகளை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருந்தவர் இன்றைக்கு தன்னுடைய மன்னிப்பு மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரும் யுத்தத்தில் பங்கெடுத்தாரு என்பதை கவனித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு கொடுத்ததை போன்று சஃப்வான் இப்னு உமையா அவர்களுக்கும் கனிமத்துடைய பொருளை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். சஃப்வான் இப்னு உமையாவிற்கும் கொடுத்தார்கள். சஃப்வான் இப்னு உமையா நெகிழ்ந்து போனார். என்ன மனிதர், எவ்வளவு விஷயங்களை நாம் செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு சிரமத்தை கொடுத்திருக்கிறோம். நம்மளை மன்னித்தது மட்டுமல்ல, அவர்களோடு நாம் பங்கெடுத்துக் கொண்டோம் என்பதற்காக வேண்டி அவர்களை ஏற்று எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தோழர்களுக்கு கொடுப்பதை போன்று நமக்கும் கொடுத்திருக்கிறார்கள். என்ன மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
பெருமானாருடைய கரம் பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த திருக்கலிமாவை ஒழிந்து தன்னை இஸ்லாத்திற்குள் முஸ்லீமாக முஃமினாக ஆக்கிக் கொண்டார்கள். அவர் சொல்வார்கள், நான் இந்த உலகத்திலே மிக வெறுத்த முகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் எனக்கு இருந்தது. ஆனால் இந்த நிகழ்வுக்கு பின்னால் இந்த உலகத்திலே எனக்கு மிகப்பெரியமான முகமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறிவிட்டது. இந்த வார்த்தையை முன்மொழிந்தார்கள். ஹதீஸ் கிரந்தங்களில் இன்றைக்கு பதிவாக இருக்கிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, ஒவ்வொரு இடங்களிலும் எப்படி நற்குணத்தோடு அழகிய அணுகுமுறையை செயல்படுத்த வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கான முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அமைதியான, நிம்மதியான, அழகான வாழ்க்கையாக மாற வேண்டுமையானால் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த, அவர்கள் நமக்கு காட்டித் தந்த அந்த அழகிய அணுகுமுறையின் பிரகாரம் நற்குணத்தோடு நாம் வாழ்வோமேயானால், பெருமானாருடைய சுன்னத்தை நாம் பின்பற்றுவோமேயானால், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மனதில் நிம்மதியும், வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் வரக்கத்தையும், ஆயுளில் செழிப்பையும் அல்லாஹ் நமக்கு தருவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உளப்பூர்வமாக நேசிக்கவும், அந்த நேசத்தின் அடையாளமாய் பெருமானாருடைய சுன்னத்தான வழிகளை பின்பற்றி வாழ்வையும், பெருமானார் மீது முஹப்பத்தோடு ஸலவாத்தை அதிகமாக சொல்வதற்குரிய நற்பாக்கியத்தையும், அந்த ஸலவாத்தின் பொருட்டால் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உயர்ந்த நற்பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.